நீங்க பார்க்க வந்த பொண்ணு இவ தான். இவள கல்யாணம் பண்ணி குடுக்கறதுல எங்களுக்கு சம்மதம் தான். ம். ஆனா, அவ இப்போ செகண்ட் இயர் தான் படிச்சிட்டு இருக்கா. இன்னும் 1 வருஷம் போட்டுமே. அவளும் காலேஜ் முடிச்சிருவா. அவளுக்கு ஒரு ஜாப் கிடைச்சிரும். அதுக்கு இல்ல, என் பையனுக்கு இந்த வருஷமே கல்யாணம் பண்ணணும்னு எங்க குடும்ப ஜோசியர் சொல்லிட்டாரு. இதை விட்டா அடுத்த 5 வருஷத்துக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ண முடியாது. அதுக்கு தான். அம்மா ம். ஒரு நிமிஷம் இருமா. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி 1 வருஷத்துக்கு அப்புறமே நாங்கள் கல்யாணம் சரி. பண்ணிக்கிறோம். அப்ப சரி சம்பந்தி, தட்டை மாத்திக்கலாம். இல்ல நான் வேண்டாம். என் வீட்ல எல்லாமே பெரிய பொண்ணு தான், அவகிட்ட கொடுங்க. ம். இல்ல ஆண்டி, மாமா கிட்ட கொடுங்க. அதான் மரியாதை. சத்யா, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. உங்க அம்மாவே இந்த விஷயத்துல ஒதுங்கி தான் நிக்கிறாங்க. உங்க மாமாவும் தனிமரமா இருக்காரு. சின்ன ஜூஸுங்க, நாளைக்கு சந்தோஷமா இருக்கணும்ல, அதுக்கு தான் சொல்ல வரேன். என்ன ஆண்டி பேசுறீங்க? நாங்க 3 பேரும் யாருமே இல்லாம தனியா இருந்தபோது அப்பா மாதிரி இருந்து எங்களை பார்த்துக்கிட்டது மாமா தான். நீங்க அவர்கிட்டயே கொடுங்க. அம்மாடி மாமா வாங்கிக்கோங்க. சரி, நீங்களே வாங்கிக்கோங்க. ஒரு நிமிஷம். எங்க குடும்பத்துக்கு எங்க அக்கா தான் குலசாமி. எங்க அக்கா கிட்டே கொடுங்க. அக்கா நான் வாங்கிக்கக்கா. எப்படிடா? மா வாங்கிக்கக்கா. வாங்கிக்கோங்கம்மா. ஆ. நீயும் வாங்கிக்க சத்யா. எங்க எல்லாருக்கும் பரிபூர்ண சம்மதம். ஆமாங்க. இதோட ஃபுல் வீடியோ பார்க்க ஹேண்டில் கீழ இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்க.